நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லடா. எவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்த, என்னை பார்த்தவன் கண்ணை தொடச்சிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்றியா? என்னடா பிரச்சனை? எதுவும் இல்லடா. டேய், என்ன ஃப்ரெண்டா நினைக்கிறதா சொல்றா, இல்ல சொல்லாதடா. நானும் ஜெயாவும் பிரிஞ்சிட்டோம்டா. அதுக்கேண்டா அலற? சந்தோஷப்படு. அவதான் உன்னை இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்தா சொல்லிட்டு இருந்தல. நான் நினச்சது தப்புடா. அவள் அப்படி இல்லை. உண்மையாகவே எனக்கு காதலிச்சிருக்கா. நான் தான் அவளை சரியாக புரிஞ்சுக்கல. இந்த பசங்களே இப்படிதான்டா. ஒரு பொண்ணை லவ் பண்ண வேண்டியது, அப்புறம் அந்த பொண்ணு ஒரு வாரம் பேசலனா அந்த பொண்ணு என்ன உண்மையா லவ் பண்ணல சொல்ல வேண்டியது, பின்னாடி துல்லாத மனம் துள்ளும் விஜய் மாதிரி தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க வேண்டியது. இப்ப நீ ஏன் என்ன முறைக்கிறேன்னு புரியுது. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் லவ் பண்ணிட்டு பசங்களை ஏமாத்ததான் வேலையா வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நான் இப்படி பேசுறேன்னு பாக்குறேன். நான் என்ன பண்றது மாப்ள? எவனோ பேச வைக்கிறான், நான் பேசுறேன். மச்சான், புண்பட்ட நெஞ்ச புகை விட்டு ஆத்தன்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கு ஆத்தவும் தெரியாது. என்ன பண்ணலாம்? மாப்ள, படத்துக்கு போலாமா? அதெல்லாம் எதுவும் வேணாம்டா. இப்ப எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணிருக்க? இந்த வாரம் பிரிஞ்சா அடுத்த வாரம் சேர போறீங்க, அதுக்கு போய் எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்க? இல்லடா, இதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ள சண்டை வந்தப்போ திருப்பி சேர்ந்துருவோன்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை இல்லடா. டேய், நீ என்ன இந்த அளவுக்கு யோசிக்கிற? நீ இந்த மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்க, அடுத்த சீன்ல ஜெயா அந்த மூலையில உட்காந்து அழுதுட்டு இருப்பா, ஸ்வேதா ஆறுத சொல்லிட்டு இருப்பா. அதுக்கெல்லாம் ஓவரா ஃபீல் பண்ணாத, ஒழுங்கா போய் அவட்ட பேசு. நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு எப்படி அவகிட்ட போய் பேச முடியும்? இப்ப எவ்வளவு பேர் தப்பு பண்ணிட்ட, திரும்ப போய் அவட்ட பேச முடியாது சொல்லிட்டு இருக்க? பொண்டாட்டிய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டிக்கிட்டே சாரி சொல்லிட்டு வள்ளி ஒரு பக்கம் தெய்வானி ஒரு பக்கம் வச்சு குடும்பம் நடத்துற காலண்டா இது. இதுல போய் பேசி தீர்க்க முடியாது சொல்லிட்டு இருக்க பாரு. அவன் மேல தப்பு இல்லடா, அவளை சந்தேகப்பட்டேன்டா. டேய், நாம கும்புற ராமனே சீதையை சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொன்னாரா? அவதாரமே அப்படி பண்றப்போ ஆஃப்டர் ஆல் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையன் நீ சந்தேகப்படுறதுல தப்பே இல்ல மாப்ள. பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா இப்ப அவளுக்கு இருக்கிற வழிய உன்னால புரிஞ்சுக்க முடியாது. டேய், நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கடா. இந்த விஷயத்துல தப்பு உன் பேர்ல மட்டும் இல்ல, அவ பேர்லயும் இருக்கு. டேய், நீ ஒன்னும் உன்னை சின்சியர் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு ஒன்னும் சந்தேகப்படல. டேய், அவ உன்னை உண்மையா லவ் பண்ணல, விளையாட்டுக்கு தான் லவ் பண்றான்னு அவ கைப்படி எழுதுன லெட்டரை பார்த்துதான் நீ சந்தேகப்பட்ட. அப்புறம் ஒன்னும் தப்பு இல்ல மாப்ள. 1000 தான் சொன்னாலும் நான் அவளை சந்தேகப்பட்டிருக்க கூடாதுடா. அப்ப நான் அவளை சரியா புரிஞ்சுக்கலன்னு தானே அர்த்தம். தோ பாரு, நீ என்ன விட நல்லா பேசுன்றதுக்காக பேசிட்டே இருக்க கூடாது. இந்த பிரச்சனையை பேசி முடுறான்னு சொல்றேன், புரியுதா இல்லையா? நீ சொல்றது எனக்கு புரியாம இல்ல. நாங்க 2 பேரும் சேரணுங்கிறது தான் என்னோட ஆசையம். நாங்களே பேசி பிரிஞ்சதுக்கு அப்புறம் அது எப்படி முடியும்னு தெரியல. பேசி பிரிஞ்சுட்டா அப்படியே இருந்துட முடியுமாடா? அவளை பாக்குறப்பெல்லாம் பேசாம இருந்துருவியா? அப்படிலாம் முடியாதுடா. அது வழிதான், ஆனா வேற வழி இல்ல. அப்ப 2 பேரும் உள்ளுக்குள்ள லவ் வச்சுட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மேல பழக போறீங்களா? அதை விட கேவலமான வேலை வேற எதுவும் இல்லடா. டேய், அது போலியான வாழ்க்கடா. அப்படி வாழ்றதுக்கு வாழாமே இருக்கலாம். டேய், நீ ஒன்னும் முட்டாள் இல்லடா. எடுத்தவங்க ஒருத்தம் முடிவு எடுக்கிறதுக்கு நல்லா யோசி, அவளை பார்த்து பேசு, ஒரு நல்ல முடிவாடு. இப்பவா நம்ம கிளாஸுக்கு போலாம். இல்லடா, நீ போ, நான் வரேன். ஏன் இன்னும் கொஞ்சம் அழ போறியா? தம்பி, அலறதுக்கு 1000 சீரியல் இருக்குடா. அதை பார்த்து பார்த்து ஆடியன்ஸ்லாம் அழுத்து போயிருக்காங்க. அதனால ஒழுங்கா நல்ல புள்ளையா கண்ணை தொடச்சிட்டு வா போலாம். வான்னு சொல்றேன்ல. டேய், விட்ரா, இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இன்னும் வாழ்க்கையில எவ்வளவு இருக்கு தெரியுமா? யாரா இவன்? என்னடா இவ்வளவு பரபரப்பா வரீங்க? மாப்ள, ஒரு முக்கியமான விஷயம்டா. சொல்லு. நம்ம காலேஜுக்கு புதுசா ஸ்டூடண்ட்ஸ் வந்திருக்காங்க. டேய், என்னமோ ஃபாரின் ஸ்டூடண்ட்ஸ் வந்த மாதிரி பரபரப்பா சொல்ற மாப்ள. ஏதோ கம்மாப்பட்டியோ கரையாம்பட்டியோ மாப்ள, அந்த மாதிரி ஒரு பட்டிக்கால இருந்து நம்ம காலேஜுக்கு புதுசா பசங்க படிக்க வந்திருக்காங்கடா. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வர முடிஞ்சிருச்சு, இந்த டைம்ல எப்படிடா லேட் அட்மிஷன் விடுறாங்க? டேய், இவங்க லேட் அட்மிஷன்லாம் கிடையாதா. இவங்க ஏற்கனவே ஒரு மொக்க காலேஜ்ல படிச்சிருக்காங்க. அதாவது நம்ம காலேஜ் மாதிரி கேடுகட்ட காலேஜுக்கும் கேடுகட்ட காலேஜ்னா பாத்துக்கேன். பொதுவா எல்லா காலேஜ்லயும் ப்ரொஃபசர்ஸும் லெக்சரர்ஸும் தானே இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த காலேஜ்ல பிரின்சிபாலே இருக்க மாட்டாருன்னா பாத்துக்கேன். காம்பவுண்ட் இல்லாத காலேஜ் தமிழக கல்லூரி வரலாற்றுல கேள்விப்பட்டிருக்கியா? இவங்க காம்பவுண்டே இல்லாம காலேஜ் நடத்திருக்காங்கடா. டேய், உண்மையாவடா சொல்ற? டேய், நீ என்னடா இதுக்கே இப்படி கேக்குற? அந்த காலேஜ்ல மெக்கானிக் படிக்கலாம் சேர்ந்தவங்கிட்ட 2 பழைய டியூப்பை கொடுத்து பஞ்சர் போட்டு கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்கடா.
அந்த டிபார்ட்மெண்ட் தான் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல 2 மீட்டர் ஒயர் வாங்கி கொடுத்து டெஸ்டரை வாங்கிட்டு வர சொல்லி டெஸ்டே நடத்திருக்காங்கடா. ஈஸி சேர்ந்தவங்க கிட்ட பழைய மிக்சிங் கிரைண்டரையும் கொடுத்து உடனே ரிப்பேர் பண்ணி கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்கடா. அது மட்டும் இல்லடா, சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல மட்டப்பலகையும் மனாஸ்கட்டையும் கொடுத்து பூசு வேலை பார்க்க சொல்லியிருக்காங்கடா. என்னடா மாப்ள சோகமாயிட்ட? என்ன கொடுமை மச்சான் இது. கதையை கேட்டு நீயே இப்படி சோகமாயிட்டியே, அந்த காலேஜில் படிச்சவங்க எப்படி அழுதுருப்பாங்க. ரத்த கண்ணீரே வடிச்சிருப்பானுங்கடா. அதான் இல்ல, பொறுமையா போகட்டும் போகட்டும் விட்டவங்க ஒரு நாள் பொங்கி எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன ஆகும்? வாத்தியான பூரா வாயிலேயே குத்திருக்காங்க, கரஸ்பாண்ட கன்னத்திலேயே அடிச்சிருக்காங்க, பிரின்சிபால பிரிச்சு மேஞ்சிட்டாங்கடா. அப்புறம் அந்த காலேஜ்ல ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. என்ன காலேஜ் இழுத்து முட்டாங்க? அதான் அவங்களால பண்ண முடியல. ஏன்னா அந்த இளவெடுத்த காலேஜ்ல தான் கேட்டு இல்ல கதவு இல்லையே, அப்புறம் எங்கிட்ட இழுத்து மூடுறது. அப்புறம் எப்படி மச்சான் பசங்க நம்ம காலேஜுக்கு வந்தானுங்க? அந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரைக்கு 10-15 நாள் நடந்திருக்கு மாப்ள. அப்புறம் இந்த மீடியா கீடியாக்கெல்லாம் நியூஸ் தெரிஞ்சு கிளின்னு கிழிச்சிருக்காங்க. பேப்பர்ல அந்த மாதிரி நியூஸ் அந்த மாதிரி தெரியலையேடா. டாய், இந்த மாதிரி நியூஸ் எல்லாமா டைட்டில் நியூஸா போடுவாங்க? பிரசன்னா ஸ்னேகா விரைவில் திருமணம், 7ஆம் அறிவு வசூலில் சாதனை, இந்த மாதிரி சமுதாயத்துக்கு தேவையான நியூஸ் தான் போடுவாங்க. இந்த காலேஜ் ஸ்ட்ரைக் நியூஸ்லாம் கம்பம் பக்கத்தில் கம்பம் பழுதடைந்தது, 5 கால்களுடன் மாடு கன்று போட்டுறதுங்கிற நியூஸோட வரும்டா. அப்பல இந்த காலேஜ்ல படிச்சு பாதிக்கப்பட்ட ஒரு 300 பேரை கவர்மெண்டே தமிழ்நாட்டுல இருக்க இன்ஜினியர் காலேஜுகளுக்கு காலேஜுக்கு 4-5 பேர் பிரிச்சு அனுப்பிச்சிருக்கு. அதுல ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு 4-5 பேரை நம்ம காலேஜுக்கு அனுப்பிச்சிருக்கு. அதுக்கு நம்ம என்னடா பண்ணணும்னு சொல்றேன்? கால் டாக்ஸி எடுத்துட்டு ஸ்பென்சர் பிளாசா, மாயாஜால், மெரினா பீச் சுத்தி காமிக்க சொல்றேன். யாரா அவன்? வந்த பயிர்களை வளைச்சு போடுன்னு சொல்லிக்கிறீங்க. அவனுங்களே ஏன்டா நம்ம வளைச்சு போடணும்? ஓட்டா 5 ஓட்டு என்ன இந்த எலெக்ஷனோட ஏற கட்டிக்கலான்னு பாக்குறியா? இந்த பயல்களை பூரா வளைச்சு போட்டு வாழ் வலிச்சோம் வை. எலெக்ஷன் டைம்ல ஆதரவற்ற மாணவர்களை அரவணைத்து வாழ்வு கொடுத்த அன்பு தலைவன் வெற்றின்னு இவங்களை பூரா கட்டி பிடிச்சி பேனர் வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணியே ஓட்ட வாங்கிடலாம். அது மட்டும் இல்லடா, நம்ம இப்ப அவங்கள விட்டுட்டோம், நம்ம எதிர்க்கட்சி அவங்கள வளைச்சு போட்டுருவாங்க. அப்ப பயலுக பாக்குறதுக்கு காட்டு பயலுக மாதிரி இருக்காங்க. இவங்களை மட்டும் நம்ம எதிரி ஆக்கிட்டா நம்ம உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது சொல்லிட்டேன். சரிடா, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன்? எதுவும் வேணாம் மாப்ள, வந்திருக்கிற பசங்களை பார்த்து காலேஜ் சேர்மன்ற முறையில சின்னதா ஒரு வரவேற்பை போட்டுருவான். என்ன நான் சொல்றது? சரி ஓகேடா. என்னடா வா போவோம், கிளம்பு. என்னடா இது அனுமார் வாலாட்ட நீண்டுகிட்டே போகுது, இன்னும் எவ்வளவு தூரம்டா நடக்கணும்? டேய், மெயின் கேட்ல இருந்து கிளாஸ் ரூம் வரைக்கும் கூட போல, அதுக்குள்ள உனக்கு கால் வலிக்குதா? அப்புறம் எதுக்கு பட்டணத்துல இருக்க காலேஜ்ல சேரணும்? மூடிக்கு நம்ம ஊர்ல இருக்க காலேஜ்ல சேர வேண்டியதானே? தெரியாம தான்டா, ஏதோ உங்க கூட பழகின பழக்கம் விட்டு போக கூடாதே உங்களை நம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இந்த ஊரை பார்த்தாலே பயமா இருக்குடா. ஏன் தீவிரவாதியா நடமாடுறாங்க பயப்படுறதுக்கு? தீவிரவாதியாவது எப்ப சுடுவாங்கன்னு தெரியுமாப்ல, ஆனா இந்த பட்டணத்துல இருக்காங்களே அவங்க எப்ப சுடுவாங்கன்னே தெரியாதான். டேய், இப்படிலாம் உனக்கு யாரா சொல்றா? எல்லாம் ஜென்ரல் நாலேஜ் தான் மாப்ள. நம்ம மாரிமுத்தண்ணல அவர் தான் சொன்னாரு. டேய், அவனே மெட்ராஸுக்கு 2 வாட்டி தான் வந்திருப்பான், அவன் பேச்ச கேக்குறியா? அவன் பேச்ச கேட்காம உன் பேச்ச கேட்க சொல்றியா? கவுன்சிலர் மகன்னு பாக்குறேன், இல்ல காது மேலேயே வைப்பேன். அடிப்ப அது வரைக்கும் என் கையை என்ன பூ பறிச்சுக்கிருக்குமா? வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களாடா? வந்திருக்கிறது புது இடம், புது ஆளுங்க, அவங்க முன்னாடியே ஒழுங்கா நடக்க பாத்துக்குங்க. இன்னும் ஊர்ல இருந்த மாதிரியே இருக்காதீங்கடா. பின்ன என்ன மாப்ள, சென்னையை பத்தியே தப்பா சொல்றான்? சென்னையை தப்பா சொன்னா அன்னை தடுத்தாலும் விடேன்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. உங்களுக்குலாம் அடிக்கடி வரதுனால இந்த ஊரை பத்தி தெரியுது. நான் பிறந்ததுல இருந்தே இதான் 2வது வாட்டி சென்னைக்கு வரேன். இதுக்கு முன்னாடி துறையப்ப வந்தீங்க? 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப. அண்ணா சமாதி, வண்டலூர் சூனு, பள்ளிக்கூடத்துல டூர் கூட்டிட்டு போனப்ப வந்ததா? எங்க அப்பா அது கூட அதிகமா இருக்குன்னு அனுப்பவே இல்லை. அப்ப வேற எப்பதான் வந்த? வருஷம் நம்ம ஊர் ஜனங்களை டூர் கூட்டு போவார்ல நம்ம வாழ்ந்து கேட்டான். அவரோட வண்டியில தர டிக்கெட் 2 காலியா இருக்குன்னு சொல்லி நானும் எங்க அப்பாவும் 20 ரூபாய் கொடுத்து ஊரையே சுத்தி பார்த்தோம்டா. டேய், அவனுக்கே மெட்ராஸ பத்தி ஒண்ணும் தெரியாது, அவன் உங்களுக்கு ஊரை சுத்தி காட்டினானே? வாய் இருக்கேன்னு வந்ததெல்லாம் பேசக்கூடாதா? நம்ம ஊர்ல பாதி பேருக்கு எம்ஜிஆர் சமாதியை காமிச்சு எம்ஜிஆர் செத்த விஷயத்த சொன்னதே அவர் தான்டா. அவரை போய் தப்பா பேசுறியடா. டேய், ஒரே நாள்ல மெரினா பீச், செத்த காலேஜ், வண்டலூர் ஜூ, இப்படி பல இடத்த சுத்தி காமிச்சாரா. ஏன்டா படம் எடுக்கிறாங்களே ஏவிஎம் ஸ்டுடியோ, அதான் கூட சுத்தி காமிச்சாரா. ஆனா உள்ளதான் விட மாட்டேன்ட்டாங்க. அதனாலதான்டா கமல் சாரை பார்க்க முடியல. ஆனா விடாம கமல் போன காரை மட்டும் பார்த்தோம்டா. டேய் மாப்பிள, இதுக்கு தான்டா சொன்னேன் இவனெல்லாம் கூட்டிக்கிற தேவையில்லைன்னு. இவனுக்கெல்லாம் பேசிக் நாலேஜே இல்லடா. டேய், அதெல்லாம் பத்தி நீ பேசவே கூடாது. அவன் வேணா சொல்லட்டும், ஒத்துக்கிறேன். ஏன்னா அவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவன். நீ எல்லாம் பாஸ் ஆனதே பெரிய விஷயம் மாப்ள. எப்பா டேய், உங்க சண்டையை நிறுத்துங்கடா. தயவு செஞ்சு முதல்ல பிரின்சிபல் ரூமுக்கு எப்படி போகணும்னு யாரையாவது கேளுங்கடா. காலேஜ் ஹாஸ்டல் கிடைக்கும்டா. எவன் உங்களுக்கு சமைச்சு போடுறான்னு பாக்குறேன். 5000 ரூபாய்க்கு வீடு வாடகைக்கு எடுத்து கொடுத்துட்டு
உன்னையும் சேர்த்துக்க சொன்னான் பாரு எங்க அப்பன், அவனை அடிக்கணும்டா. டேய் நானும் போடும் பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. அமைதியா வாங்கடா. சாரி மாப்ள, கோச்சிக்காத. மாப்பிள பட்டணத்து பசங்க நம்மள கேவலமா நினைச்சிடக்கூடாது. இனிமேல் இங்கிலீஷ்ல தான் பேசணும். இப்ப சொன்னதை அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லு. ஐயா முடியாதுல்ல, மூடிக்கிட்டு வா. ஒரு நிமிஷங்க. பிரின்சிபல் ரூம் எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட். நன்றிங்க. வாங்கடா போலாம். மாப்ள, அத மத்தியானத்துக்கு மேல கட்டிக்கலாம்டா. இப்ப எதுக்கு நீ வேணாம்னு சொல்ற? ஏண்டா நல்ல நேரம் பார்த்து தான் கட்டுவீங்களா? டேய், பணத்தை பட்டாப்பட்டியில வச்சிருக்கேன்டா. ஐய என்னடா என்ன சொல்லிட்டு பணத்தை எங்க பதுக்கி வச்சிருக்கான்னு பாரு. பட்டாப்பட்டியாடா போடுற? ஜெட்டியெல்லாம் நமக்கு சரி வராது மாப்ள. ம். அப்பா கஞ்சி எனக்கு கஞ்சியும் தச்சுக்கிட்டு நாங்க மாத்தி மாத்தி போட்டுக்குவோம். நாத்தம் பிடிச்ச பயலடா நீங்க. என்னைய சொல்றாருல, அவர் என்ன போட்டிருக்காருன்னு கேள. நாங்க ஒண்ணும் உங்களை மாதிரி இல்லையா பட்டாப்பட்டி போடுறதுக்கு. நாங்களா சுதந்திரமா சுத்துறவங்க. டேய் புது காலேஜுக்கு வந்திருக்கோமே, நல்ல ப்ரொஃபசர் கிடைக்கணும், நல்லா படிக்கணுங்கிறத விட்டுட்டு என்னென்னமோலாம் பேசிட்டு இருக்கீங்க. டேய் மாப்பிள, நீ என்னடா கெத்தா பேசுற? எனக்கு அடிவயிறெல்லாம் கலங்குது. ஏன்டா? அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா அப்படித்தான் இருக்கும். மாப்பிள அவனை கம்முன்னு இருக்க சொல்றா. டேய் ஏன்டா நீ கொஞ்சம் அமைதியாடுறா. சொல்றா. நம்ம காலேஜ்ல முனுசாமி சார் நான் 35 மார்க் எடுத்தாலும் கூட 5 மார்க் போட்டு என்னைய பாஸ் பண்ணி விட்டுருவாரு. இந்த காலேஜ்ல அந்த நல்ல மனசு யாருக்கு இருக்குன்னு தெரியலையே. இதை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குடா. நீ எல்லாம் படிச்சனாலதானே நம்ம காலேஜே எழுத்து முடித்தாங்க. டேய் இவன் ரொம்ப ஓவரா பேசுறான்டா. டேய் ஐயோ ரெண்டு பேரும் அமைதியா வாங்க. ஐயோ, போய் பிரின்சிபாலை பார்க்கலாம்.